கனடாவில் டிக்டாக் நிறுவனம் தனது வணிக நடவடிக்கைகளை தொடர மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக அனுமதி அளித்துள்ளது. முன்னதாக தேசிய பாதுகாப்பு காரணங்களை கூறி அந்நிறுவனத்தை கலைக்க உத்தரவிடப்பட்டிருந்த நிலையில் தற்போது புதிய சட்டத்திட்டங்களின் கீழ் இந்த முடிவு மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த முடிவின் மூலம் கனேடியர்களின் வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கனேடிய தொழில்துறை அமைச்சர் மெலனி ஜாலி கூறியுள்ளார். அத்துடன் டிக்டாக் கனடா நிறுவனம் நாட்டின் கலாச்சாரத்துறையில் முதலீடு செய்யவும் தனது அலுவலகங்களை இங்கேயே பராமரிக்கவும் ஒப்புக்கொண்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். கனேடிய பயனர்களின் தரவுகளை பாதுகாக்க அதிநவீன பாதுகாப்பு நுழைவாயில்கள் அமைக்கப்படும் என்று டிக்டாக் கனடா நிறுவனம் உறுதியளித்துள்ளது. அதேபோல் சிறுவர் பாதுகாப்புக்காக விசேட கட்டுப்பாடு, தடையின்றிய கணக்காய்வு உள்ளிட்ட நிபந்தனைகளும் இந்த நிறுவனத்துக்கு விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் பைக் டான்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான டிக்டாக் கனேடிய படைப்பாளிகள் மற்றும் சிறு வணிகங்களுக்கு தொடர்ந்து ஆதரவளிப்போம் என்று தெரிவித்துள்ளது. 2024 நவம்பரில் விதிக்கப்பட்ட தடை உத்தரவை நீதிமன்றம் ரத்து செய்ததை தொடர்ந்து இந்த புதிய உடன்படிக்கை எட்டப்பட்டுள்ளது.